விபத்துகள் தவிர்க்க முடியாதது தான். உலக தலைவர்கள்ல சில பேர் தொடர்ச்சியாக இந்த விமான விபத்துகள்ல சிக்கி உயிரிழக்கக்கூடிய நிகழ்வுகள் கடந்த சில மாதங்களா நடந்துகிட்டே இருக்கு. பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ல நமக்கு தெரிந்த நபர்கள் அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம உணரும் போது மட்டும்தான் அங்கே நமக்கு பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை நம்மளால உணர முடியும். இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையும் நாட்டையும் உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். அவராக இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அந்த அளவில் இந்தியாவினுடைய பழமையான ரொம்ப அரசியல்வாதியாக பல அரசியல் மாற்றங்களுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் அஜித் பவார். இந்த நபர் இப்போ உயிரோடு இல்லை. காரணம் என்னன்னா விமான விபத்து. அவர் எப்படி இறந்து போனாரு, இந்த விமானம் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அது தொடர்பான காட்சிகளோடு இப்போ நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த காட்சிகள் பாருங்க, ரொம்ப மனதை உருக்கக்கூடிய ஒரு காட்சி. அஜித் பவார் அவர்கள் தனியா ஒரு ஃப்ளைட்ல தான் போயிருந்தார், வாடகைக்கு எடுத்து தான் போயிருந்தார். ஏன் அது அவருடைய சொந்த விமானமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆன காட்சி அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்பாட்லேயே அவர் அவுட். அவரோடு பயணித்த ஒரு 4 பேரும் விமானிகள் உட்பட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் கூட அந்த ஆக்சிடெண்ட்டில் உயிர் பிழைக்கலை அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இது மட்டும் கிடையாது, தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக அறியப்படுபவர் தான் இந்த அஜித் பவார். இவர் எப்படி சரத்பவாருடைய சொந்தக்காரராக இருந்தார், அதற்கு பிறகு எப்படி மருமகனாக மாறினார், அதற்கு பிறகு எப்படி கட்சியை பிரித்தார் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள்லாம் இப்போ நான் அடுத்து சொல்கிறேன். பட் ஆக்சிடென்ட் ஆன விஷயங்களை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது அவர் மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வர், டெபுட்டி சிஎம். இன்னைக்கு காலையில் மும்பையில் இருந்து பாராமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு விமானத்தில் பயணம் பண்ணார். காரணம் என்னென்னா அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. விமானிகள் மற்றும் பவாருடைய பாதுகாப்பு பணியாளர்கள் ஒரு 2 பேர், விமானிகள் ஒரு 2 பேர், மொத்தம் 4 பேருமே ஸ்பாட்லேயே அவுட் இல்லையா. இப்போ அந்த காட்சி பாருங்க. அதுக்கப்புறம் விமானம் ஆக்சிடென்ட் ஆன சில நிமிடங்கள்லேயே பொதுமக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. திடுதுப்புன்னு என்னடா சத்தம் கேட்குது, வானத்திலேயே வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் ஏன் அரங்கேறுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க. ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சோன்னா மக்கள் எல்லாரும் ஒன்றா கூட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே 108 ஆம்புலன்ஸ்லேருந்து முதற்கொண்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. காலை 8 மணி அளவில் மும்பையில் இருந்து புறப்பட்ட அந்த சிறிய விமானம் 45 நிமிடங்களுக்கு பிறகு பாராமதி விமான நிலையத்திற்கு அருகில் தரையிறங்க முயற்சிக்கும் போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி பவார் 4 முக்கிய பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டு. இப்போது அந்த காட்சி ரொம்ப உக்கிரமாக இருக்குது. அதில் பிளட் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் தவிர்த்துட்டு மீதி கிடைச்சிருக்கக்கூடிய விஷுவலை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அங்கே முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர்ஸ், டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது. ஒரு அரசியல்வாதி எவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருப்பார், அவர் கொண்டு போனதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்ததுன்னு தெரியல. நிறையா பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா செதஞ்சு போயிருந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏகப்பட்ட டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. 2வது, அவர் என்டிஏ கூட்டணியில் ஒன் ஆஃப் த மெம்பர். அப்போது பாஜக அப்படிங்கும்போது பினாமி சொத்துக்கள் ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் என்ன கொண்டு போனாரா, அதெல்லாம் எரிஞ்சு போயிருக்கும். இது எல்லாமே அதே சம்பவ இடத்துல ஏகப்பட்ட பேப்பர்ஸை மக்கள் பொறுக்கி எடுக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. சம்பவ இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காட்சிகள் என்ன சொல்லுதுன்னா, தீ மற்றும் புகை, சிதைந்த விமானத்தினுடைய பாகங்கள் எல்லாமே கிடைக்குது. காயமடைந்தவர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவசரமாக ஏற்றிச் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுகள் அதை உணர்த்துது. தொடர்ச்சியாக அங்கே ஒட்டுமொத்த விமானமும் டேமேஜ் ஆகிட்டா கூட பிணங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. அவருடைய உடலை தேடி எடுத்து அதை கொண்டு போன ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட சில பேட்டிகளும் எடுத்திருக்காங்க. விமானத்தில் இருந்த 5 பயணிகள் மொத்தமாக சேர்த்து, அஜித் பவாரோடு சேர்த்து 5 பயணிகள்
அவங்களும் உயிரிழந்துட்டாங்க. மொத்தமாக சேர்த்து மொத்தம் 5 பேர் தான் அந்த பிரைவேட் ஜெட்டில். 66 வயசு யாரு? அஜித் பவாருக்கு. இவர் யார் தெரியும்ல? இவர் தான் வந்து அஜித் பவாருடைய மாமனார் சரத்பவார், அவருடைய பொண்ணு. சரத்பவார் மகாராஷ்டிரா அரசியல்ல ரொம்ப பழமையான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லப்படுவார். எப்படி வந்து பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரோ அதே மாதிரி மகாராஷ்டிரா அரசியல்ல தவிர்க்க முடியாத ரொம்ப மூத்த அரசியல்வாதி சரத்பவார். அவர்கிட்ட இருந்து தான் கட்சியை வந்து பிரிச்சார். சுப்ரியா சுலே இவங்களும் அவருடைய உறவினர் தான். நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக டெல்லியில் இருந்த சரத்பவாரும் சுப்ரியா சுலேவும் விரைவிலேயே பூனேக்கு புறப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி. ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க? சொந்தக்காரங்களை தேடி போக தானே செய்வாங்க. 2023 அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் ஒரு கிளர்ச்சியை தலைமை தாங்கி நடத்தினார். காரணம் என்னன்னா, சரத்பவார் எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்னுக்கு பின்புறம். இங்கே நம்ம ஊரில் ராமதாஸ் அவருடைய மகன் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்ல, அது மாதிரி கட்சியை பிரித்து ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு 43 46 நபர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு எங்கே போனார் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு தவறார். கட்சியவே உடைச்சார். சொந்த மருமகனே இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவார் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ என்டிஏ அரசாங்கத்தில் இணைந்து ஏக்நாத் ஷிண்டே அவர் தான் முதல்வராக இருக்காரு. அதற்கு பிறகு டெபுட்டி சிஎம்மாக இவருக்கு போஸ்டிங் கிடைக்குது. சமீப காலமாக தேசியவாத காங்கிரஸ் மீண்டும் ஒன்று சேர்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஆனால் அது எதுவும் பிரயோஜனமாக இல்லை. 2 பிரிவுகள் பெம்ப்ரி சின்வட் மாநகராட்சியில் ஒன்றாக போட்டியிடுச்சு. எல்லாமே கட்சிகள் 2 பேருமே சேர்ந்து. இந்த துயரம் யாரு? அஜித் பவாருடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. பவாருடைய குடும்பம், மகாராஷ்டிரா அரசு இதுவரை எதுவுமே அதை பற்றி எதுவும் பேசல, ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் வந்து அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கிறது ரொம்ப வேதனையானது தான். பணம் இருக்குது, காசு இருக்குது, பெரிய பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருக்காங்க. இருந்தாலும் இப்போ உயிரோடு இல்லை அஜித் பவார். அந்த விமானத்தினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத நிறையா பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. லியர்ஜெட் 45 ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது அந்த விமானத்தினுடைய பேர். அதாவது விஎஸ்ஆர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தால் தான் இந்த விமானம் இயக்கப்படுது. இந்த விமானம் அப்படிங்கிறது சிறிய ரக விமானம் தான். இதே ரகத்தை சேர்ந்த ஒரு விமானம் செப்டம்பர் 2023 மும்பையில் விபத்துக்குள்ளாச்சு. அதற்கு பிறகு இந்த விமானத்தை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ப்ரைவேட் ஜெட் அப்படிங்கும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை வாடகைக்கோ இல்லை ஓனாவே கூட அவங்க வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அரசியல்வாதிகள், நம்ம விஜயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரே வந்து ஃப்ளைட் ஜெட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார், ஃபைட்டர் ஜெட்டு இல்லை விஷயங்கள்லாம். அப்போது அரசியல்வாதிக்கெலாம் நான் கேட்க வேணும், அவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விமானத்தில் தான் பயணப்படுவாங்க. எது எப்படியோ இன்றைக்கி அவருடைய உயிர் வந்து பிரியணும்னு அவருடைய விதியாக என்னன்னு தெரில. இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. சரி, அஜித் பவாரை எப்போதுமே நினைவில் வச்சிருக்கிற மாதிரியான காரியங்கள் சிலது பண்ணியிருக்கார். குடியரசுத் தலைவர் ஆட்சியவே நீக்கக்கூடிய வேலையும் செஞ்சார். காலையில் துணை முதல்வராக ஆனவர் மாலையில் மறுபடியும் துணை முதல்வராக ஆகிறார். எப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அரசியல் சூழல் தான். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியை உடச்சி இன்னொரு கட்சியில் ஜாயின் பண்ணுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இப்படி வந்து நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அரசியலில் கூட்டணி கணக்குகளை பயங்கரமாக வகுக்கிறவர். ஏக்நாத் ஷிண்டே மற்றும் பாஜகவோடு அவர் இணைஞ்சதற்கு பிறகுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் சரி, மக்களாலையும் வந்து பெரிய அளவில் வெறுக்கப்பட்டார். இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு பிறகு வந்து பாஜகவோடு போய் சேரக்கூடிய நிகழ்வுகளும் அவருக்கு அரங்கேறிச்சு. இதனால் மக்கள் மத்தியில் அவர் நிறையா செல்வாக்கு இழந்துட்டார். ஆனால் நிறையா பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1991 பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சூடுபிடிச்சிச்சு. அதற்கு பிறகு 6 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். தனக்கு எதிராக அனைத்து ஊழல் வழக்குகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார். எப்போ? என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகள், உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தான் தட்டிக்கிட்டு இருந்தார். சரத்பவார் வயதானவர் அப்படிங்கிறதுனால அவர் ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய கட்சியை பிரித்து எடுத்துக்கிட்டாரு இந்த அஜித் பவார். கட்சியை 2ஆவே பிரித்தார். அண்ணன் பசங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, தொடர்ச்சியாக சின்னத்தையும் பிரித்தாங்க. சரத்பவார் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவர் வளர்த்த கட்சி, அவர் வந்து கேன்சர் பேஷண்ட் சரத்பவார். ஆனால் அவர் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கார். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். ஆனால் அவருடைய சொந்த கட்சியவே உடச்சி காலி பண்ணி இப்போ நம்ம ராமதாஸ் வந்து கட்சி வச்சுருக்க அவர்கிட்ட வந்து மாம்பழ சின்னத்தை அன்புமணி ராமதாஸ் பறித்து தேர்தல் ஆணையத்துக்கே வந்து கைடன்ஸ் கொடுக்குறாருல,
அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் மகாராஷ்டிராலையும் நடந்துச்சு. சுருக்கமாக புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ அஜித் பவார் உயிரோடு இல்லை. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் வந்து இறந்து போன சம்பவம் கேட்டு கர்நாடகத்தினுடைய டெபுட்டி சிஎம் அவர் DK சிவகுமார் அவர்கள் ஆழ்ந்த துயரமடைந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. மகாராஷ்டிரா அரசியலுக்கும் இது ரொம்ப ஒரு ஓய்வு நாள் தான், அவரது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற நேரத்தை சொல்லியிருக்கார். மன வலிமை கிடைப்பதற்கு அவங்களுடைய குடும்பத்துக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு தனது வேதனையும் பதிவு செஞ்சுருக்கார். இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்க கங்கனா ரனாவத் இருக்காங்கல்ல, பாஜகவில் நடிகை, அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி அஜித் பவார் வந்து இறந்து போயிட்டாரே, அதை அவருக்கு ஒரு 4 வார்த்தை இரங்கல் வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது அஜித் பவார் செத்து போயிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஸோ கங்கனா ரனாவத் ஒரு அரசியல்வாதியே இல்லை, அது மட்டும் தெளிவாக தெரியுது. அவங்க பொழுதோட ஒரு நடிகையாக அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. பாஜகவில் சேர்ந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சில கான்ட்ரவர்ஷியான ஒரு தகவலை ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள், காங்கிரஸுக்கு எதிரான கருத்துக்கள் கொண்ட படத்தில் நடிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. இப்போ கூட இந்திரா காந்தியினுடைய வேடம் போட்டு ஒரு படத்தில் நடித்தாங்க. ஸோ ஒரு நடிகைக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிறத இதை விட சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது எப்படியோ இந்தியாவில் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு பிபின் ராவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஞாபகம் தான் வருது. 2022-23 தொடக்க காலகட்டத்தில் ஊட்டிக்கு அவர் வந்தார். இந்தியாவினுடைய இராணுவ தளபதி அவர் பயணித்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி வெடிச்சு செதறிச்சு. ஆனால் அது எப்படி வெடிச்சு செதறிச்சு, பனிமூட்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை மூடினாங்க. அது ரிலேட்டடாக முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட அவர் அந்த ஹெலிகாப்டர் எப்படி ஆக்சிடெண்ட் ஆனது தொடர்பான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இது மறைக்கப்பட்ட பக்கங்களாகவே போயிடுச்சு. பட் அஜித் பவார் அவர்கள் மரணம் அப்படிங்கிறது இது நிஜமாவே ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் தானா, இல்லை அதில் வேற ஏதாவது வந்து சில மர்மமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத இந்திய அரசு வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் அந்த மகாராஷ்டிரா அரசியலில் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த அஜித் பவாருடைய தோழர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியினுடைய மரணம் அப்படிங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தி தான். அந்த வருத்தத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்குவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.